everyone, RE class number 7ல நாம next part 2 தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஷேப்ஸில் நாம் இப்போ பார்க்க போகிறது மேங்கோ டிசைன் தான். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நார்மல் த்ரெட்டில் போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா? நார்மல் சீவிங் த்ரெட் இருக்குல்ல, அதில் தான் போட்டு காட்ட போகிறேன். இது எதுக்காக நான் பாபினோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும் போதே நீங்கள் கம்மியாக எடுத்து போடும் போது, நான் இதுக்கு முன்னாடி டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் போட்டப்போ பார்த்துருப்பீங்க, த்ரெட்டு பத்தாமல் ஒரு இடத்துல நான் எண்ணாட் போட்டு அகைன் நான் திருப்பி செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இந்த இடத்துல இருந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எந்த கலர் ஆஃப் த்ரெட் எடுக்கிறீங்களோ அந்த த்ரெட்டை இந்த மாதிரி பாபின் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுலேயும் நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் நிறையவே சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக உங்களுக்கு இதை ஒரு ஸ்ட்ராண்ட்ஸாகவும் இதில் ஒரு ஸ்ட்ராண்ட்ஸாகவும் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு போடும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ போடலாமா? நான் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து அகெயின் நான் திரும்பி இங்கே கொண்டு வந்து இங்கே இப்படியே எண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த இடத்துல டபுள் செயினாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செயின் போட்டு அதை லாக் செயினாக கொண்டு வந்துட்டு நமக்கு எந்த டைரெக்ஷனில் தேவையோ அந்த டைரெக்ஷனில் போட்டுக்க போகிறோன்னு அதே மாதிரி தான் நான் இப்போ போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டு நான் இப்போ என் நாட் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இங்கே நான் ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துட்டேன். இப்போ இங்கே குத்தி நான் செகண்ட் லூப் எடுத்துக்க போகிறேன். அகெயின் நான் அங்கேருந்து ஒரு செகண்ட் லூப் எடுத்துட்டு செகண்ட் லூப்லேருந்து ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து மேலே அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை தூக்கிட்டு கீழே உள்ள த்ரெட்டை நான் இழுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். என் நாட் விழுந்துருச்சா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லோட்டஸ் டிசைன் நான் உங்களுக்கு ஜரி த்ரெட் வச்சு போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ நீங்களும் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா த்ரெட்ஸை வச்சுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ்லேயோ இல்லை ஃபேப்ரிக்கில் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். பாய். டேக் கேர்.